வந்து பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? இப்போ ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றான். அவங்க அப்பா, அம்மா அவனுக்கு பிடிக்காத ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ அவனுக்கு அந்த பெண்ணையும் பிடிக்காது, அந்த பெண்ணின் அப்பா, அம்மாவையும் பிடிக்காது. அந்த பெண்ணோட அப்பா, அம்மாவையும் பிடிக்காது. பாசமே வராது. பிடிக்கலன்னா என்னது? அந்த கல்யாணம் பண்ணிட்டா பாசம் வந்துரும். அப்படி கிடையாது. பாசமே வராது. வெறுப்பு தான் அதிகரிக்கும். ஒரு உரிமையான வெறுப்பு. உரிமை அதாவது ஒருத்தர் மேல நம்ம வெறுப்ப வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு உரிமை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வெறுப்பை வெளிப்படுத்துவதற்கு ஒருத்தர வந்து துன்புறுத்துவதற்கோ, வெறுப்பை வெளிப்படுத்துவதற்கோ நமக்கு உரிமை யாருக்குமே வரக்கூடாது. அப்ப எப்ப வருது அப்டின்னா, பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணும்போது. உனக்கு வெறுப்பு அவங்க மேல வெறுப்பை வெளிப்படுத்துவதற்கு உனக்கு உரிமையே வந்துருச்சு. உரிமையே வந்துருச்சு. அப்போ அ அந்த மாரி பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணும்போது, பிடிக்காதவங்க மேல உங்களுக்கு வெறுப்பு வரும். அவங்க அப்பா, அம்மா மேல வெறுப்பு வரும். அவங்க சொந்தக்காரங்க எல்லார் மேலயும் வெறுப்பு வரும். அவங்க நண்பர்கள் மேல வெறுப்பு வரும். அதுபோல பிடிக்காதவர்களோடு பிறக்கின்ற குழந்தைகள் அவங்க மேலயும் வெறுப்பு வரும். உண்மையான அன்பு வராது. ம் அந்த உண்மையான பாசம்னா என்னங்கிறத பிடிக்காதவர்களோடு நீங்கள் ஒரு குழந்தை பெத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பிடிக்காத கணவனிடம் நீங்கள் பெற்றுக்கொள்கிற குழந்தை மீது உங்களுக்கு உண்மையான அன்பு வராது. மத்தபடி நீங்க பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க மேல அக்கறையா இருக்க முடியும். அக்கறைங்கிறது சிலர் சாமர்த்தியமா அத அக்கறையா மாத்துவாங்க. பிடிக்கலப்பா என் மனைவிய. இருந்தாலும் நான் அவன் மேல அக்கறையா தான் இருப்பேன். அவளுக்கு தேவையானது செஞ்சுருவேன்ப்பா. அவளுக்கு எந்த இதுவும் பண்றது ஏன்னா எனக்கு அவள சுத்தமா பிடிக்காது. இப்படிப்பட்ட சிலர் என்ன பிடிக்கலங்கிறதுக்காக வெறுப்ப உமிழ்வார்கள், துன்புறுத்துவார்கள். அது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கல. இப்ப அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்ல அப்படின்னு அர்த்தம். அதனால பிடிக்காதவங்கட்ட இருந்து விலகிடணும். ஒருவேளை பிடிக்காதவர்களோடு வாழ்ந்தாலும், அவர்களை துன்புறுத்தாதவர்கள் இருக்கிறார்கள் நெறைய பேர். அப்ப பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணா என்ன நடக்கும் அப்டின்னா, பிடிக்காத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணா, அந்த பெண்ணின் தகப்பன் மேல பெற்றோர்களையும் உனக்கு பிடிக்காது. அ அந்த பெண்ணின் சகோதரர்களையும் உனக்கு பிடிக்காது. சகோதரிகளையும் பிடிக்காது. அதுபோல அந்த பெண்ணின் சொந்தக்காரங்களையும் பிடிக்காது. இன்னும் ஒரு படி மேல போயி, அந்த பெண்ணோடு உனக்கு பிறக்கின்ற குழந்தைகளையும் உனக்கு பிடிக்காது. பிடிக்காது. அது அந்த அளவுக்கு வந்து அது எப்படிப்பட்ட பிடிக்காதுன்னா, அதோட எல்லை என்னப்பா? உனக்கு ஒருத்தர பிடிக்கல உன் மனைவிய உனக்கு பிடிக்கவே இல்லப்பா. உங்க அப்பா, அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த மனைவி சாகணும்னு நெனைக்கிற அளவுக்கு பிடிக்காது. அதுபோல ஒரு பெண்ணுக்கு வந்து தன் கணவன பிடிக்கவே இல்லன்னா, அந்த கணவன் சாக வேண்டும் என்கிற அளவுக்கு இந்த மனைவி பிடிக்காது. இந்த மனைவிக்கு கணவனை பிடிக்காது. அதுபோல அந்த கணவனின் பெற்றோர்கள் என்ன ஆனாலும் சரி, இறந்து போனாலும் சரி, உயிரோட வாழணுங்கிற அந்த அந்த அக்கறை, அந்த பாசம்லாம் சுத்தமா வராது. அதனால தான் பிடித்தவர்களோடு வாழ வேண்டும் என்பது. அதுபோல ஒரு குழந்தை கூட பிடிக்காம போகும். அந்த அளவுக்கு அது அது செத்தா கூட அந்த அந்த இப்போ பிடிக்காத ஒரு கணவனோடு பெற்றுக்கொள்கிற அந்த குழந்தை கூட செத்தா கூட கவலை இல்லப்பாங்கிற மாரி தான் அந்த பெண்ணுக்கு இருக்கும். பெண்ணுக்கு தான் பெற்ற பிள்ளை தான். ஆனா பிடிக்காத ஒருவனோடு சேர்ந்து நான் பெற்றுக்கொண்டேன். பிடிக்காத ஒருவனை கல்யாணம் செய்து பெற்றுக்கொண்ட குழந்தைகள் என்பதால், எனது கணவனை அவளுக்கு எப்படி பிடிக்கலையோ, அதுபோல அந்த கணவனோடு சேர்ந்ததால் பிறந்த அந்த குழந்தைகளையும் அவளுக்கு பிடிக்காது. அப்ப அந்த குழந்தைகள்ட்டயும் அவ உண்மையான அன்பு இருக்காது. உண்மையான பாசங்கிறது இருக்காது. அதனால அது ஒரு ஆணுக்கும் அப்படித்தான். ஒரு மனைவி உனக்கு பிடிக்கலன்னா, அந்த மனைவி மூலமாக உன்னால தான் நீயும் அவளும் சேர்ந்து தான் ஒரு பெத்த குழந்தை. 2 குழந்தை பெத்தாலும் சரி, 10 குழந்தை பெத்தாலும் சரி. ஆனா, அந்த குழந்தைகள் மீது உண்மையான அன்பு, பாசம் உனக்கு இருக்கவே இருக்காது. அக்கறைங்கிறது வேற. அது ஒரு அறிவுபூர்வமான ஒரு செயல். ஏன்னா, நம்ம தான் அத பார்த்துக்கணும், அக்கறையா இருக்கிறது. ஆனா, ஒரு அன்பா, பாசமா கொஞ்சுறது, இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் வந்து புடிச்சவங்கள கல்யாணம் பண்ணா மட்டும் தான், அவங்க மூலமா பிறக்கிற குழந்தைகள். அவங்ககிட்ட தான் அது வரும். பிடிக்கலன்னா என்ன ஆகும் அப்டின்னா, பிடிக்காத ஒருவரோடு பிறக்கின்ற அந்த குழந்தைகள் செத்தா கூட உனக்கு கவல இல்ல. அப்படிங்கிற அளவுக்கு வெறுப்பு வரும். அதனால வந்து பிடிக்காதவர்களோடு வாழாதீர்கள். பிடிக்காதவர்களை திருமணம் செய்யாதீர்கள். ஒரு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு ஆழ் மனதோட அது உங்களுக்கு ஒருத்தர பிடிச்சிருக்கு அப்படின்னா காதல். ஒரு ஆழ் மனதோடு ஏற்படுத்துகிற ஒரு இணைப்பு. அது உங்களை அதிரச் செய்யும். அவங்கள பத்தி நெனப்பு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவங்கள மறக்கவே முடியாது. அவங்ககிட்ட பேசாம இருக்கவே முடியாது. அவங்கள தொடாம இருக்க முடியாது. அவங்க அருகாமையில் விரும்புவீர்கள். உங்களால் விலகி இருக்க முடியாது. எப்பவும் அவரைப் பற்றியே பேசிக் கொண்டிருப்பீர்கள். பேச வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். ஒரு கணவன் மனைவிய பத்தி பேசணும். பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு கணவனுக்கு தன் மனைவிய ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அவள பத்தியே பேசுவான். அவள பத்தியே சிந்திப்பான். அந்த சிந்தனையில் மனதில் இடம் பிடிப்பது என்பது அதுதான்.
அவங்கள பத்தியே சிந்திப்பான். அவங்க என்ன சொன்னாங்க? என்ன இப்படி ஒரு சிந்தனையே இல்லாம இருக்கு அப்படின்னா பிடிக்கலன்னு அர்த்தம். எந்த சிந்தனையும் எனக்கு வரலப்பா, என் மனைவிய பத்தி அப்படின்னா, ஒரு பெண்ணை பற்றி எந்த சிந்தனையும் வரலன்னா, அவள அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். ஆனா நல்லவ தான். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கிறா. ஆனா அவள பத்தின நினைவுகள் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா, அவ உன் உடம்புக்கு பிடிக்கல. உன் மனதில் அவள் இடம் பிடிக்கவில்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது. அந்த உறவு வேண்டான்னு சொல்லிருங்க. யார பத்தி நீங்க சிந்திக்காம இருக்க முடியலையோ, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க. யார்கிட்ட பழகுனா அவங்கள பத்தியே நினைக்கிறேன், அவங்கள பத்தியே யோசிக்கிறேன். அப்படிப்பட்டவங்கள கல்யாணம் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளையும் நீங்க நேசிப்பீங்க. அப்படிப்பட்டவங்களோட அம்மா, அப்பாவையும் நீங்க நேசிப்பீங்க. அப்படிப்பட்டவங்களோட சொந்தக்காரங்களையும், நண்பர்களையும் எல்லாத்தையுமே நீங்க நேசிப்பீங்க. தப்பா மட்டும் பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, பிடிக்காதவங்களையும் நேசிக்க மாட்டீங்க. பிடிக்காதவங்களுக்கு பொறக்கிற குழந்தையும் நேசிக்க மாட்டீங்க. பிடிக்காதவங்களோட பெற்றோர்களையும், சொந்த பந்தம் யார்த்தையும் வெறுப்பு தான் வரும். சாக வேண்டும் என்கிற அளவுக்கு, அவர்களெல்லாம் செத்து போகட்டும் என்கிற அளவுக்கு வெறுப்பு வரும்.